அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் பழமொழி 400 தொடர்பான 14 சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய டே என்ன அப்படின்னா 13வது நாள். வெற்றிகரமாக இந்த ப்ராசஸ் அப்படின்றத நம்ம முடிக்கக்கூடிய தருணம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சரி, இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி 361லேருந்து 390 வரைக்கும் இருக்கக்கூடியதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடைசி வீடியோ பதிவாக மீதி இருக்கக்கூடிய 10 பழமொழிகளை நம்ம முடிச்சிடலாம். வாங்க. 361 பழமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முள்ளித்தேன் உண்ணும் அவர். முள்ளி தேன் உண்ணும் அவர் அப்படின்னா துறவார் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்கிறாங்க. துறவார் நிலைமைனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, உடலிலே வளமும் பொருள் வளமும் இருக்கும் வரை அதன் காரணமாக சிற்றின்பத்திலேயே முழுகி இருத்தலின்றி பேரின்பத்தை நாடாத அறிவற்றவரை பற்றி கூறுவது இது. ஓகேங்களா? முள்ளித்தேன் அப்படின்னா முட்செடி. இதில் முள் என்பது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குமா? முட்செடியை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிறதே உடல் வளமாகவும் சரி பொருள் வளமாகவும் சரி இருக்கும் வரைக்கும் சிற்றின்பத்திலே மூழ்கி இருக்கிறத தாண்டி என்ன பண்ணணும், மற்ற பெரிய காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குமா. தேன்ன்றது மலை தேன் இருக்குது, ஆனால் இவன் என்ன தான் பண்ணுறான், முள் தேனை தான் குடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 362 ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழிங்க. முள்ளினால் முட்களையும் மாறு. முள்ளினால் முட்களையும் மாறு. பகையால் பகை களைதல். என்னன்னு சொல்கிறாங்க, பகையால் பகையை களையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, முள்ளால் முள்ளை எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பகையால் என்ன பண்ணோம், பகையை களையணும். தீயவர் ஒருவரை அடித்தருக்கு மற்றொரு தீயவரை மிகவும் தந்திரமாக பயன்படுத்த வேண்டும். கெட்டவன் ஒருத்தவனை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இன்னொரு கெட்டவனை தந்திரமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 363 பாருங்கள். முறைமைக்கு மூப்பிலமை இல். முறைமைக்கு மூப்பிலமை இல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, முறைமையும் காலமும். இளமை மூப்பு என்பது குற்றம் நடந்த உடனே என்பதையும் காலம் கடந்த பின் என்பதையும் குறிக்கும். நீதிக்கு கால எல்லை ஒரு தடையாகாது என்றும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது கருத்து. இப்போ இளமை மூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இளமையான ஒருத்தவங்க குற்றம் செய்கிறான், முதுமையான ஒருத்தவங்க குற்றம் செய்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீதிக்கு என்ன இல்லை, காலம் ஒரு தடை இல்லை. இப்போ ஒருத்தவர் 60 வயசில் ஒரு தவறுகளை செய்கிறார் அப்படின்னா அது 90 வயசில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா அது சரியாகுமா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டைம் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ நிறைவேற்றுவது தான் நம்ம என்ன பண்ணிடணும், விரைவாக செய்யக்கூடியதாக இருக்கணும். அடுத்து பாருங்கள். முனிவில்லார் முன்னிய தொய்தாமை இல். முனிவில்லார் முன்னிய தெய்தாமை இல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெறாது முயல்கள் தோல்வியால் மனம் தளராது நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயல்பவரே வாழ்வில் வெற்றி அடைவார். அப்போ தோல்வியால் தோற்று போகாமல் என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்யணும். அவர் என்ன பண்ணுவார், வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. 365 முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும். முற்பகல் கண்டான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகல் கண்டுவிடும் அப்படின்னா என்னன்னா, கேடு தவறாது வரும். கேடு என்ன வரும், தவறாது வரும். மற்றவனுக்கு நம்ம கேடு நினச்சோன்னா நமக்கு என்ன நடக்கும், கெடுதலாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள். 366 என்ன அப்படின்னா, முன்னினான் மூத்தார் வாய் சொல். முன்னினான் மூத்தார் வாய் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூத்தார் வாய் சொற்கள். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய சொல், நம்ம பட்டுன்னு ஏதோ ஒரு செயலை செய்வோம், அதுக்கு அவங்க கடுமையாக சொல்லக்கூடியதாக இருக்கும், திட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது பின்னாடி தான் புரியும், அது இன்பத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ மூத்தோரனுடைய வாய் சொற்கள் எதில் தான் முடியக்கூடியதாக இருக்கும், இன்பத்தில் தான் முடியக்கூடியதாக இருக்கும். அவங்க திட்டுறப்ப கொள்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பெருசாக அப்செட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து மூக்கற்றதற்கு இல்லை படி.
மூக்கற்றதற்கு இல்லை பழி அப்படின்னா புறம் கூறுவார் இயல்பு. இயல்பாகவே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில நபர்கள் புறம் கூறிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த புறம் கூறுறதை கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனம் சோர்வடைஞ்சிடக்கூடாது. புறம் கூறுறவங்க கூறட்டும், நம்மளுடைய வேலையை எடுத்த காரியத்தை எடுத்த இலக்கை நம்ம என்ன பண்ணணும், சரியாக முடிக்கணும். அடுத்து மூறி உழுது விடல். மூறி உழுது விடல் அப்படின்னா என்னென்னா, சோம்பனை ஏவிய காரியம் முடியாது. சோம்பனை ஏவிய காரியம் முடியாது அப்படின்னா உள்ளத்திலே ஊக்கமில்லாத ஒருவனை வேலைக்கு அமர்த்துவது மிகவும் தொந்தரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒருத்தவனை விருப்பமே இல்லாமல் ஒருத்தவனை படின்னு சொன்னால் அவன் படிப்பானா, படிக்க மாட்டான். அது தேவையில்லாத தொந்தரவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் ஊக்கம் இருந்து ஒரு வேலையை செய்யக்கூடியவன் தான் அதை சக்ஸஸ் பண்ணுவான். ஊக்கம் இல்லாத செய்யக்கூடியதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 369 மூரை திற்றிய புல். மூரை திற்றிய புல் அப்படின்னா கீழோரிடம் வைத்த பொருள். கீழோரிடம் வைத்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இதில் பாருங்கள், கிழவொருது புல்லை தின்னாது குதம்பி கழித்து விடும். ஆனால் அதன் பயன் யாதுமில்லை, புல்லின் சிறப்பும் கெடும். அதுபோல பொருளை கீழோனிடம் பாதுகாப்பனாக வைப்பது கொடுமையானது. அதாவது நல்லா சாப்பிட்ட ஒரு மாட்டுக்கு போயிட்டு நம்ம புல்லை வைக்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணோம், சும்மா செதைச்சி அப்படியே இது பண்ணி அதை போட்டு மிதித்து வீணாக்கிடும். அதே மாதிரி தான் கீழ்குணமுடையவங்கிட்ட போயிட்டு ஒரு பொருளை கொடுத்தோன்னா அவனை பாதுகாவலாக வச்சோன்னா அது என்னது, கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 370 மைம்பின் நன்றி குருடு. மைம்பின் நன்றி குருடு அப்படின்னா அந்தரக விரோதிகள் உறவினரை போல காட்டி உட்பகை கொண்டு அடுத்து கெடுப்பவர்களை காட்டினும் பகைவரே எவ்வளோ மேலானவர்கள். அதாவது உறவாடியே பகையை ஏற்படுத்தி கெடுக்கக்கூடியவங்களை விட யாரே மேன்மையானவங்கன்னு சொல்கிறாங்க, பகைவரே மேன்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 371 இதில் ஒரு விஷயம், மோரின் முதுனை தீகளாகோ இல். மோரின் முதுனை தீகளாகாதோ இல் அப்படின்னா முதுனைனா பழமையான நெய். மோர் பழையதானால் உதவாது, ஆனால் நெய் பழையதானால் கெடாது. அதுபோல தான் சிறியவர் செல்வமானால் குணம் கெட்டுருவாங்க, ஆனால் பெரியவர் அது மாதிரி குணம் கெடாமல் இருக்கக்கூடியவராக இருக்கும். அதுதான் சிறியவரினுடைய செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் பழசானா கெட்டுருங்க, ஆனால் நெய் பழசானா அதுக்கு மதிப்பு கூடும். அது மாதிரி தான் சிறியவர்கள்கிட்ட வரக்கூடிய செல்வத்தினால் வரக்கூடிய குணம் கெட்டவராக இருப்பாங்க, ஆனால் பெரியவர்கள் அது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடுத்து பாருங்கள், இந்த பழமொழி மட்டும் நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன், அதே மாதிரி எழுதிப்போம். இது ஒரு பெரிய சென்டென்ஸு. யாதானும் ஒன்று கொண்டு கொண்டு யாதானும் செய்த கால். அடுத்து யாதானும் செய்த கால். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத எழுதிக்கணும். யாதானும் ஆகிவிடும் அப்படின்னா பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செயலை திறனுடன் செய்தல் வேண்டும். ஒரு செயலை செய்யணும்னா மோர் எஃபெக்டிவாக செய்யணும். அந்த செயலில் தான் நம்மளுடைய காரியம் கருத்தாக கண்ணாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 373 யாப்பினுள் அட்டிய நீர் எதிர் நிற்பவரே வீரர். இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை எதிர்த்து நிற்பவர் தான் வீரர்.
வீட்டுக்குள்ளேயே கதவு பூட்டிட்டு நிற்கிறவர் யாரும் இல்லை, வீரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 374 மற்றியாரானும் சொற்சோரோ தாரோ இல். மற்றி யாரானும் சொற்சோரோ தாரே இல் அப்படின்னா பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, சொற்சோர்வு இயல்பாகும். சொற்சேர்வு படுதல் என்பது பொதுவாக எவருக்கும் இயல்பு. ஆனால் இழிகுடியினர் பேச்சு சோர்வுபடுத்தலுக்கு வருத்த வேண்டாம். அதாவது சொல்லால் சோர்வடையக்கூடியதுன்றது இயல்பான ஒன்று. ஆனால் இழிகுடியில், அதாவது ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடிய பேச்சை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்வும் அடைந்து வருத்தம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், யாரோ நமனையை நக்குபவர். யாரோ நமனையை நக்குபவர் அப்படின்னா என்னென்னா இன்பம் சினமும். ஒரு முறை உதவியவன் தொடர்ந்து உதவுகிறானவாகவோ இல்லையோ என கோபித்து கொள்வது தவறு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு முறை ஒருத்தவன் நமக்கு உதவி பண்ணுறான், அவன் மறுபடியும் உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது என்னது, தப்பு. அப்போ இன்பமும் சினமும். 376 பாருங்கள், யாரருளோ தங்கன் சாக்கரப்பார். யாரருளோ தங்கன் சாக்கரப்பார் அப்படின்னா வளர்த்தவரை அடிக்காமை. ஒன்றுமே இல்லைங்க, ஒருத்தவங்க நமக்கு பொருள் உதவியோ மற்றதோ கொடுத்து வளர்த்து விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 377 யானை போயும் வாள் போகாதவாறு. யானை போயும் வாள் போகாதவாறு. இதை இந்த பழமொழியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. துறவியரும் உலக பாசமும். துறவியரும் உலக பாசமும். ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், துறவரம் மேற்கொள்ளணும். இங்கே மனைவியினுடைய இதுவோ இல்லை மகனுடைய இதுவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்றார் உறவினரை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து யானையால் யானைதார் தற்று. யானையால் யானைதார் தற்று. அறிவால் அறிஞரை கொள்ளுதல். அறிவால் அறிஞரை என்ன பண்ணணும், கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவால் அறிவாளரை வசப்படுத்தி முடியுமே அன்றி அறிவற்றோலோர் அறிவாளரை வசப்படுத்த முடியாது. அப்போ அறிவாளியால் தான் வசப்படுத்த முடியும், முட்டாளால் என்ன பண்ண முடியாது, வசப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வண்டு தாதுண்டு விடல். வண்டு தாதுண்டு விடல் அப்படின்னா வரி வசூலிக்கக்கூடிய முறை, வரி வசூல் செய்யக்கூடிய முறை. அரசராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட எவ்வாறு வரி வசூலிக்கணும், எவ்வளவு பணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், வரி வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 380 வருந்தாதார் வாழ்க்கை திருந்துள் இன்று. வருந்தாதார் வாழ்க்கை திருந்துள் இன்று. வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி. வருத்தம் எதுக்கு உறுதியா, வாழ்க்கைக்கு உறுதி. சோம்பலின்றி வாழ்க்கையை முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். சோம்பலே இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம முயற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் அப்படின்றதே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 381 என்ன அப்படின்னா, வலியன் நான் தாய்க்கு வலித்து. வலியன் நான் தாய்க்கு வலித்து அப்படின்னா என்னென்னா வலிமையினுடைய பயணம். அரசன் தன்னிடத்தே வலிமை இல்லாத காலத்தே பகைவரிடம் அனுசரிக்க வேண்டிய முறைமை கூறப்பட்டுள்ளது. இப்போ அரசனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எந்நேரமும் போர் புரிகிறது மட்டும் வீரம் அல்ல, தன்னுடைய படை வலிமை குறையாக இருக்கும்பொழுது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட என்ன பண்ணணும், அனுசரித்து போகக்கூடியதும் வலிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வாங்கி வழிதோட் கிடுவாரோ இல். வாங்கி வழிதோட் கிடுவாரோ இல். வீண் பேச்சாளர்கள் பொதுவாகவே அவன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களால நாக்கு அடக்க முடியாது, எதனா ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீண் பேச்சாளர்களோட அவங்களுடைய வாழ்க்கை தான் வீணாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து வாங்கும் எருதாங்கு எழா அமை சாக்கிடல். வாங்கும் எரிதாங்கு எழா அமை சாக்கிடுங்கிடல் அப்படின்னா
செய்யாதாருக்கு பரிசு. செய்யாதற்கு பரிசு. போரில் வீரச் செயலருக்கான பரிசு வழங்கும் முறை அவரே பேசாது நிற்க ஏதும் செய்யாதவன் அரசன் பரிசு தராதற்கு நொந்து கொள்வது தவறு என்பது கருத்து. அடுத்து, போரிலே வீர செய்தவருக்கு பரிசு வழங்குவது முறை. ஆனால் அவரே பேசாது நிற்க ஏதும் செய்யாதவன் அரசன் பரிசு தராதவருக்கு நொந்து கொள்வது. அதாவது ஒருத்தவன் போர் புரிகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கான பரிசை கொடுக்கணும், திறமையான வீரனாக இருந்தான். அப்படி எதுவுமே அரசர் கொடுக்கலனா அதுவே என்னது, நொந்து கொள்வதற்கான ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. 384 வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகி விடும். வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகி விடும் அப்படின்னா குதிரையும் வள்ளலும். அதாவது குடிப்பிறப்பின் தகுதி வறுமை காலத்தும் உயர் உடைவு யாரிடத்தேனென்றும் மாறாது. அப்போ வறுமையினுடையது ஒரு குடியினுடைய பிறப்பினுடைய காலத்தினுடைய உயர்வை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 385 வாயுரை பிறர்கழுத்தில் யாத்து விடல். வாயுரை புற்கழுத்தில் யாத்து விடல் அப்படின்னா என்ன அப்படின்னா இருப்பவரை வருத்துதல். இருப்பவரை வருத்துதல். இதற்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பசுமாடு இருக்குங்க, அந்த பசுமாட்டுக்கு புல்லை காட்டி அதோட கழுத்தில் கட்டுவது போன்று. இப்போ பசுமாட்டுக்கு புல்லை காட்டி கீழே போட்டால் தான் அது சாப்பிடும். ஆனால் அதே புல்லை காட்டி கழுத்தில் கட்டிட்டா அதை எப்படி சாப்பிட முடியும்? அதை பற்றி தாங்க இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து வாழைக்காய் ஒப்புரைத்தல் இல். மறவர்னுடைய பண்பு. மறவர்னுடைய பண்பு என்னது? வாழைக்கால் ஒப்புரைத்தல் இல். அடுத்து 387 விண்டருக்கு விண்டல மருந்து. நட்பை மறந்துவர். என்னது? நட்பை மறந்துவர். அது என்ன பொருள் அப்படின்னா, நண்பராக பல நாட்கள் பழகியும் கூட ஆபத்து காலத்திலேயே உதவாமல் அறியாதவர் போல நடந்து கொள்வது நட்பு. திண்மையற்றவர்களின் நட்பை கைவிடுதலே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பை மறவதவர்னா அதாவது ஆபத்து காலம் உதவாதவன் நட்பு நமக்கு என்ன பண்ண தேவையில்லை, தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 388 ஞாயிற்றை கைமறைப்பார் இல். ஞாயிற்றை கைமறைப்பார் இல். நல்லா பாருங்கள், ஞாயிற்றை கைமறைப்பார் இல். புகழுடையவரை படித்தல். பொறாம குணத்தினால புகழுடையவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, படித்து பேசக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் சொல்லக்கூடியது. அப்படி படித்து பேசுதல் என்னது? தவறான ஒன்று. சூரியனை போயிட்டு நீ ஏதாவது பேச முடியுமா? சூரியனை பேசி உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. 389 வித்தின்றி சமர்ப்பிதம் இல். வித்தின்றி சமர்ப்பிதம் இல். முதலின்றி வினை இல்லை. முதல் இல்லாமல் என்ன இல்லை, வினை இல்லை. அப்போ நம்ம எதுவும் செய்யாமல் நமக்கு என்ன கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 390 இந்த வீடியோ பதிவினுடைய கடைசி. விரையீர் கர்மம் சிதையும் இடராய் விடும். விரையீர் கர்மம் சிதையார் கர்மம் இடராய் விடும் அப்படின்னா என்னன்னா, அவசரம் கூடாது. நண்பரிடம் செய்து கொள்ளும் காரியத்தை கூட ஆறாமற முறையாக செய்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படின்னா, ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், ஆறாமற செஞ்சாலும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவசரத்தினால என்ன பண்ணக்கூடாது, பாதிலே விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய நண்பனாக இருந்தாலும் கூட. ஓகேங்க, நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.